அயன், கால்சியம், விட்டமின்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய ராகி வச்சு சூப்பரான பஃப்பாக இருக்கக்கூடிய பூரி. இது கூட ஒரு வெஜ் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பவுலில் 1 கப் ராகி, 1 கப்பு கோதுமை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு கை வச்சு பிசைஞ்சிக்கோங்க. இதில் சூடான தண்ணி 1 கப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டான டோவாக நம்ம வந்து பிசைஞ்சு எடுக்கணும். இடியாப்பம் மாவு பதம் இருக்குல்ல, அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது பிசைஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை ஊற விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான சைஸுக்கு உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. இப்போ கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை நல்ல ஒரு 1/2 இன்ச்சு சைஸுக்கு தேய்ச்சி எடுக்கணும். ரொம்ப தின்னாக சேர்த்து தேய்ச்சி எடுக்க வேண்டாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா தின்னாக தேய்ச்சதுக்கப்புறமா இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக தான் இருக்கணும். போட்டு பொரிச்சு எடுங்க. ரொம்ப சூப்பராக பூரி ரெடி ஆயிரும். இப்போ இதுக்கான வெஜ் சாகு குருமா ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு, சோம்பு, 2 பட்டை, 1 கல்பாசி, அப்புறமா ஒரு 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் 10, இது கூட கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு தக்காளி, கொஞ்சம் பீன்ஸு, கேரட் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், சீரகப்பொடி, அப்புறமா கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு வேக வைங்க. இந்த டைமில் மிக்ஸி ஜாரில் 10 போல் முந்திரி, 1/2 கப்பு தேங்காய், கொஞ்சம் கசகசா, பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து 2 கப்பு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான வெஜ் குருமா ரெடி. நம்ம செஞ்சுருக்கக்கூடிய பூரி கூட வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.